வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்துள்ள வருகிறேன். ஆனால் அந்த குறிப்பு மிக மிக முக்கியமானது. இதை நீங்கள் நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஜாதகத்தில் பார்த்தோடு நாம் சொல்லிவிடலாம். இந்த ஜாதகர் பல பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனை கடந்து விடுவார், வாழ்க்கையை முன்னேறி விடுவார். சிரமங்கள் என்பது அதிகம் இருக்காது, பாதிப்புகள் என்பது அதிகம் இருக்காது. இது ஒரு யோகத்தன்மை கொண்ட ஜாதகம்தான் என நாம் சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட அமைப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் ஒரு கிரகத்தை மட்டும் மையமாக வைத்து இந்த அமைப்பை நாம் பார்ப்போம். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் சிம்மம் வீடு. அந்த பூர்வ புண்ணியாதிபதி என்பவர் தெய்வ பலத்தை கொடுக்கக்கூடியவர், குலதெய்வ அருளை கொடுக்கக்கூடியவர், முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர், குருவின் அருள் குரு பலத்தை கொடுக்கக்கூடியவர், மேலும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர், குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடியவர், மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் இவற்றை கொடுக்கக்கூடியவர், தலைமை பண்பு, அரசு சார்ந்த வேலைகள், அரசு சார்ந்த வருமானங்கள், கௌரவங்கள், அந்தஸ்துகள், அரசுடைய அமைப்புகளை கிடைக்க செய்யக்கூடியவர், தன்னகரற்ற செல்வாக்கை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி காலபுருஷனுக்கு 5ஆம் பூர்வ புண்ணியாதிபதி சிம்மம் வீட்டின் அதிபதி சூரிய பகவான். இவர் ஜாதகத்தில் நன்றாக இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும். இவர் நன்றாக இல்லையா? லக்னத்திற்கு 5ஆம் வீட்டின் அதிபதி யாரோ அவர் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இருவரில் ஒருவர் நன்றாக இருந்தாலும் அந்த ஜாதகம் யோக ஜாதகம்தான். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டங்களை கடந்து ஒரு நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள் என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்லலாம். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.